வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஒயிட் பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுறணும். கொதிச்சதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பாஸ்தாவை போட்டு கொஞ்சம் வேகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு 3/4 வேகிற அளவுக்கு வச்சுக்கணும். அதை ஒரு நல்ல வடிகட்டில் தண்ணியை வடித்து எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் பட்ரு போட்டு அதில் மைதா மாவை 2 ஸ்பூன் போட்டு கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். அது நல்லா இந்த பட்டரில் நல்லா மெதுவானதுக்கப்புறம் அதில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். உண்மையிலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஈஸி தான் செய்கிறது. இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் அதில் நம்ம வேக வச்சு கொட்டி வச்சுருக்க பாஸ்தாவை போட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி அந்த பாலில் நல்லா கலந்து விட்டுக்கணும். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள். இப்போ அது கூட சீஸ் சேர்த்துக்கணும். நம்ம சீஸ் போட்டு நல்லா இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அந்த சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நான் இன்றைக்கி அந்த ஷீட் மாதிரி இருக்கிறது 3 போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு. இது ஒன்றும் இல்லை, காஞ்ச மிளகாயை வெறும் வடைச்சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் சும்மா ஒரே ஒரு சுற்று விட்டிங்கன்னா இந்த மாதிரி இதுவாயிரும். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்கிறதும் ஈஸி தான். உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்டில் நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.